கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு மாதமாக விவசாயிகளை அச்சுறுத்தி வந்த ரோலெக்ஸ் காட்டு யானை பிடிபட்டது. தொண்டாமுத்தூர், நரசிங்கபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் ரோலெக்ஸ் என்ற காட்டு யானை விவசாயிகளை அச்சுறுத்தி வந்தது. அவ்வப்போது யானை ஊருக்குள்ளும் உலா வந்தபடி இருந்ததால் கிராம மக்கள் அச்சமடைந்தனர். விவசாயிகள் மற்றும் கிராம மக்களின் கோரிக்கையை அடுத்து ரோலெக்ஸ் யானையை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர். கடந்த செப்டம்பர் 16ஆம் தேதி மயக்க ஊசி செலுத்த முயன்ற கால்நடை மருத்துவரை ரோலெக்ஸ் யானை தாக்கியதில் அவர் காயமடைந்தார். இந்நிலையில் அதிகாலை 4 மணியளவில் தொண்டாமுத்தூர் அருகே உள்ள இச்சிக்குழியில் காட்டு யானை ரோலெக்ஸ் பிடிபட்டது. தலைமை வன பாதுகாவலர் வெங்கடேசன், கால்நடை மருத்துவர் கலைவாணன் உள்ளிட்ட குழுவினர் துப்பாக்கி மூலம் 2 முறை மயக்க ஊசி செலுத்தி யானையை பிடித்தனர். இதையடுத்து கபில்தேவ், வாசிம், பொம்மன், சின்னத்தம்பி ஆகிய கும்கி யானைகளின் உதவியுடன் ரோலெக்ஸ் யானை லாரியில் ஏற்றப்பட்டது. டாப் ஸ்லிப் யானைகள் முகாமில் கூண்டில் அடைக்கப்படும் ரோலெக்ஸ் காட்டு யானை 2 வார கண்காணிப்புக்கு பிறகு கும்கி யானையாக மாற்றுவதா அல்லது வனப்பகுதியில் விடுவிப்பதா என முடிவெடுக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.